2026ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்ன சூஸ் பண்ணணும் ஆர் பண்றது ப்ராஃபிட்டபிளா? இந்த கேள்வி உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் நான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பேசிக்ஸ் என்னென்ன அண்ட் நீங்களே DIY பண்ணணும்னு என்ன பண்ணணும் ஆர் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்ன்றது இந்த வீடியோல சொல்லி தர போறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க சரண்யா நாராயணமூர்த்தி. இதுவரை நீங்க என்ன பார்த்தது இல்லை அப்படின்னா தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமில சிம்பிளா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட பிசினஸ்க்கு நீங்க எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சரோ ஒரு நான் இப்பதான் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நாங்க சொல்லி தரது கிடையாது. ஆண்டர்பிரினர் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம், அதுக்கு நீங்க டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருந்தா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு கொஸ்டினாக இருக்கிறது, என் பிஸ்னஸ்க்கு நான் எப்படி சேல்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், என் ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுவேன் ஆர் என்னோட சர்வீசஸ் எப்படி செல் பண்ணுவேன் அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என் கஸ்டமர்ஸை நான் எப்படி ரீச் பண்ணுவேன். இந்த கொஸ்டினுக்கு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகேவா? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்டுக்கு வர கொஸ்டின், நீங்க ஏதோ ஒருத்தரை ஹையர் பண்ணணுமா ஆர் ஒரு ஏஜென்சி கிட்ட உங்களோட சோஷியல் மீடியாஸை கொடுக்கணுமா ஆர் நீங்க எதுவும் கோர்சஸ் ஜாயின் பண்ணணுமா, சர்டிஃபிகேஷன் பண்ணணுமா, நான் ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணவா, இப்படின்றது எல்லாமே உங்க கொஸ்டினா இருக்கட்டும். சிம்பிளா சொல்றேன், இதுல எதையுமே பண்ணாதீங்க. எஸ், இதில் எதையுமே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஏஜென்சி கிட்ட ஃபர்ஸ்டே ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா அன்லஸ் யூ ஹாவ் அ ஹியூஜ் பட்ஜெட் உங்களுக்கு அது செட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 6 months உங்களுக்கு தேவை ஃப்ரம் ஸ்க்ராச் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறதுக்கு. அன்லஸ் நீங்கள் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஃபர்ஸ்ட்டே இன்வெஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு எடுத்த உடனே மந்த் ஒன்று ரிசல்ட் கண்டிப்பாக வராது. ஓகேவா? எஸ்பெஷலி சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியில். ஸோ அதனால் எடுத்த உடனே ஏஜென்சி கிட்ட கொடுக்காதீங்க. நம்பர் 2, ஒரு எம்ப்ளாயி நான் எம்ப்ளாய் பண்ணவா? இப்போ ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, அந்த எம்ப்ளாய்க்கு ஜாப் யார் கொடுக்குறது, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு எப்படி பார்க்குறது, அக்கௌண்டபிலிட்டி எப்படி அஷ்யூர் பண்ணுறது அண்ட் அவங்க ஏதாவது டவுட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணுறது. ஏன்னா ஒரு எம்ப்ளாயி அன்லஸ் நீங்கள் ஒரு C-suiteலையோ இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஹையர் பண்ணலைன்னா அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து ரன் பண்ண போகிறது கிடையாது. அவங்களும் உங்க கூட ஒரு லேர்னிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் கர்வில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஜோன்லையும் போகாதீங்க. நம்பர் 3, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் கோர்ஸ் நான் பண்ணவா? இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜ் கோர்ஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எல்லாமே பேசிக்ஸ் அண்ட் டெக்னிக்காலிட்டி தான் கற்றுக்குறீங்க. ஆனால் எக்ஸாக்டாக இங்கேருந்து சிம்பிளிஃபைடாக நான் இப்போ இமீடியட்டாக இன்னைக்கு நான் 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமிக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் சொல்கிறது இதுதான், மேம் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பண்ண சொன்னாங்க, நான் வெப்சைட் பண்ணிட்டேன். அடுத்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் கிரியேட் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன். லிங்க்டின்ல பண்ண சொன்னாங்க, அதுவும் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக்கில் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். கேன்வால போஸ்டர்ஸ் பண்ண சொன்னாங்க, அதுவும் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மட்டும்தான். அந்த சப்ஜெக்ட் நீங்கள் கற்றுக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வந்துட போகிறது கிடையாது. அண்ட் ஜஸ்ட் நீங்கள் கேன்வால போஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட்டும் வர போகிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 3 விஷயத்த பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லி உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ப்ராடக்ட் செல் பண்றீங்க இல்லையா, என்ன ப்ராடக்ட் செல் பண்றீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில வேற எந்த காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. பெஸ்ட் வே டு நோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வழி இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறது தான். நீங்களா புதுசா கண்டிப்பா பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பண்ண வழிகள் என்னென்ன இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேற யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவா பாருங்க. பார்த்துட்டீங்களா? கிரேட். இப்போ 4 பிராண்ட் நீங்க ஒரு காம்படிட்டர்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எந்தெந்த சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, ஜஸ்ட் வெரி சிம்பிள், கூகுள் போயிட்டு அவங்களோட நேமை சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ லெட்ஸே நீங்கள் கேட்குறீங்க, நான் எப்படி என்னோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது ஆர் நான் உங்களை மாதிரி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, இப்போ நான் எப்படி ரிசர்ச் பண்ணுறதுன்னு காட்டவா? என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் போனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட ஃபுல் நேமை சர்ச் பண்ணுவேன். அதாவது நீங்கள் உங்களோட காம்படிட்டர் நேமை சர்ச் பண்ணணும். இப்போ நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணேன்னா இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லிங்க்டின் வருது. ஸோ இந்த டேப் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிங்க்டின் வருது, இன்ஸ்டாகிராம் வருது, இங்கே தனியாக ஸ்னிப்பெட்ஸ் வந்ததுன்னா இது எந்த லிங்க்ல இருந்து வருது அண்ட் வெப்சைட் வருது, யூடியூப் வருது, எல்லாத்தையுமே தனி டேப்ஸாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் கீழே போங்க. இது ஒன்றுலேயே வரும், இது யூடியூப் ஓடுது, இது இன்ஸ்டாகிராம் ஓடுது, இது லிங்க்டின் ஓடுது அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் மோர் ஷார்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் இதே மாதிரி வரும். ஒன்று எங்கே இருந்து வரும் அப்படின்றதும் இதில் கீழே வந்திருக்கும். அதே மாதிரி இமேஜஸ் டேபுக்கு போங்க.
இமேஜஸ் டேப் போனீங்கன்னா இதுலேயே ஒன்று எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதில் பார்த்து மெஜாரிட்டியான பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஆலில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த லிங்க்ஸ் ஃபஸ்ட் பேஜில் எங்கேருந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லிங்க்டின், செகண்ட் ஒன் லிங்க்டின், ஓகே 2 லிங்க்டின் வந்திருக்கு. அதே மாதிரி ஒன்று இன்ஸ்டாகிராம், இங்கே இன்னொன்று இன்ஸ்டாகிராம், இங்கேயும் இன்ஸ்டாகிராம், 3 இன்ஸ்டாகிராம் அண்ட் இது 3மே யூடியூப். ஸோ லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது 3மே வந்து மெயினாக வந்திருக்கா. சரி, இந்த 3 பிளாட்ஃபார்ம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 பிளாட்ஃபார்ம் நான் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே நான் லிங்க்டின் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது 3லையுமே பார்த்து இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸில் எந்த பிளாட்ஃபார்ம் அதிகமாக லீட் ஜென்ரேட் பண்ணுது இதை நீங்கள் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா அவங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் போஸ்ட்ஸ் உள்ளே போங்க. ஸோ இங்கே நீங்கள் போஸ்ட் போனீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லேயும் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள், ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டா என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? ஓகே, இங்கே என்கேஜ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நான் அதே இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா பை த வே இதுதான் நம்மளோட தமிழ் என்டர்பிரினர் அகாடமியோட ப்ரொஃபைல். ஒரு ரீல்ஸும் எந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் ரீச் இருக்குது. சரி, கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே நல்ல ரீச்சே இருக்குது. சில ரீல்ஸ் ரொம்பவே நல்லா வைரலாக இருக்குது. ஏன்னா வந்து மோர் தென் 120K 130K 500K மாதிரியானதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமாக ரீச் போயிருக்கா. சரி, இப்போது இதில் இந்த மாதிரி ரீச் போன ரீல்ஸில் வந்து எந்த மாதிரி ஓவரால் அவங்களோட லெட்ஸே அவங்களோட ஓவரால் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இதுலேருந்து ஓவரால் உங்களுக்கு லீட்ஸ் வருதா, சேல்ஸ் வருதா, இல்லை ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் வருதா? இப்போ சேல்ஸ் ரிலேட்டடாக இப்போ இதில் வந்து நம்ம சேல்ஸ் ரிலேட்டடானது போட்டிருக்கோம்னா எத்தனை பேர் ஆக்சுவலி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராமில் லிங்க்டினை விட கம்பேரிட்டிவ்லி சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் போகலாம். இப்போ இதே இது நான் ஒரு ஹை டிக்கெட் ப்ராடக்ட் செல் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன், லெட்ஸே ஒரு 2 to 3 lakhs ஒர்த்தான ப்ராடக்ட் நான் செல் பண்ணுறேன். அதே இன்ஸ்டாகிராமில் நான் பண்ணணும்னா ரொம்ப நாள் நர்ச்சர் பண்ணிவிட்டு அண்ட் தென் பண்ணணும். பட் அதே இது நான் லிங்க்டின் எடுத்தேன் அப்படின்னா சேல்ஸ் நேவிகேட்டர் த்ரூ என்னால் வந்து ஈஸியாக அதை பிச் பண்ண முடியும். ஏன்னா ஆடியன்ஸ் யார், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அவங்க எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதை என்னால் டீட்டெயில்டாக கற்றுக்கலாம். இப்போது இன்ஸ்டாகிராமில் என்னால் ஸ்மால் சைஸ் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக செல் பண்ண முடியும். லெட்ஸ் நான் ஒரு கோர்ஸ் விற்கணும்னு நினைக்கிறேன், ஆர் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் என்னால் வந்து ஈஸியாக இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். இதே இது நான் ஒரு ஹை டிக்கெட் ப்ராடக்ட் செல் பண்ணணும்னா அதை என்னால் லிங்க்டின்ல பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி நான் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன்றதை சொல்லணும், ஒரு டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு யூடியூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 3 பிளாட்ஃபார்ம் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இதே மாதிரி உங்கள் காம்படேட்டர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து பிளாட்ஃபார்ம்ஸை செக்ரிகேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பிளாட்ஃபார்ம் செக்ரிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நெக்ஸ்ட் அந்தந்த ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும் உங்கள் கோல்ஸ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுங்கள். இப்போது இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளாட்ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸ்டெப் 2 வந்து கோல் செட் பண்ணுறது. இப்போ கோல்னு எடுத்து வர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல வந்து என்னோட கோல் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹை டிக்கெட் லீட்ஸ்க்கு பிச் பண்ணணும், இது என்னோட லிங்க்டின் கோல். இன்ஸ்டாகிராமில் என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கு மேசிவாக ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். லைக் ஒரு ப்ராடக்ட் லெட்ஸ் ஒரு 10,000 அப்படின்னா ஒரு 100 சேல்ஸ் ஒரு 200 சேல்ஸ் அ மந்த் எனக்கு வரணும். அது வந்து நீங்கள் மாஸ் சேல்ஸ்ன்றதால இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். இதே ஒரு 4-5 lakh ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்னா மந்த்லி ஒரு 2-3 சேல் வந்தால் போதும், அது மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் லிங்க்டின்ல ஒர்க் பண்ணலாம். இது ரெண்டுக்குமே டிராஃபிக் ஜென்ரேட் பண்ண நான் யூடியூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கோல்ஸ் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் எனக்கு இப்போ வந்து எனக்கு தெளிவாக இருக்குது, லிங்க்டின்ல நான் ஹை டிக்கெட் லீட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு ஸ்கேல் பண்ணணும், அண்ட் தென் யூடியூப்ல நான் வந்து பிராண்டிங்க்கு கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 3ஆவதாக நீங்கள் தேட வேண்டியது ஹை டிக்கெட் சேல்ஸ் ஆன் லிங்க்டின் உங்களுக்கு யார் சொல்லித்தராங்க. கிளியராக புரியுதா? நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து யார் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லித்தராங்கன்னு பார்க்கக்கூடாது, யார் உங்களுக்கு அல்கோரிதம் பற்றி சொல்லித்தராங்க அது எதையுமே பார்க்காதீங்க. உங்கள் கோல்ஸை அந்த பிளாட்ஃபார்மில் யார் சொல்லித்தராங்க. ஸோ ஹை டிக்கெட் லீட் ஜென்ரேஷன் ஆன் லிங்க்டின் எங்கே சொல்லித்தராங்களோ அங்கே போய் கற்றுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதை யார் சொல்லித்தராங்களோ அங்கே போய் கற்றுக்கோங்க. அதே மாதிரி யூடியூப்பில் ஒரு பிராண்ட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை யார் சொல்லித்தராங்களோ அங்கே போய் கற்றுக்கோங்க. இப்படி நீங்கள் கற்றுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரேண்டமாக கற்றுக்கல, உங்களோட ஒரு கோலுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மூவ் ஆறீங்க. இதே மாதிரி தான் தமிழ் என்டர்பிரினர் அகாடமியில் ஒவ்வொரு தடவையும் நம்ம கோர்ஸ் பில்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு என்டர்பிரினர்னா அவங்களுக்கு நீட்ஸ் என்ன, அவங்களோட லீட் ஜென்ரேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டா பவரில் நம்ம டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறது ஒரே ஒரு விஷயம் தான். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு லார்ஜ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அது த்ரூ நம்ம எப்படி வந்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறதுனால நம்மளோட மெம்பர்ஸ், நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மோர் தென் 1 to 2 lakhs ஆஃப் சேல்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக அவங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ரீல்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே ஆட்ஸே ரன் பண்ணாமல் ஜென்ரேட் பண்ணுறாங்க.
அதே மாதிரி யூடியூப்ல நம்மளால குயிக்காக மானிட்டைஸ் பண்ணி நம்மளோட ஓவரால் வீடியோஸ்க்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வியூஸும் மெயினாக இன்டென்ஷனல் ரைட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வியூஸும் எடுத்துகிட்டு வர முடியுது. லிங்க்டின்லயும் ஹை டிக்கெட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில்டாக உங்கள் இன்டென்ட் பொறுத்து கற்றுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எப்படி உங்கள் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்மை எந்த மாதிரி சூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட லீட் ஜென்ரேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒரு பிளாட்ஃபார்ம் டெக்னிக்கலாக கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பட் ஸ்டில் ரிசல்ட் ரொம்பவே கம்மியாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரீல்ஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை தான் நம்மளோட ஃப்ரீ வெபினாரில் பார்க்குறேன். கீழே நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இன் பயோல லிங்க் இருக்கும். கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இதே மாதிரி க்ளீனாக எடிட் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டில் ஒரு கிளாஸில் நீங்கள் எப்படி கற்றுப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஜாயின் இன் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.